இதுவரை 39 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் பலர் தற்போது வரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அதில் பலருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருக்கின்றன. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வீரகுமார் இணைந்திருக்கிறார். வீரகுமார், தற்போதைய விவரம். விக்னேஷ், கரூர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி இதுவரை 39 பேர் உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல் கிடைத்திருக்கிறது. அதில் குறிப்பாக 13 பேரும், பெண் 16 பேரும், குழந்தைகள் 4 பேரும், பெண் குழந்தைகள் 6 பேரும் என மொத்தமாக இதுவரை கூட்ட நெரிசலில் சிக்கி 39 பேர் கரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உயிரிழந்திருப்பதாக மருத்துவமனை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து உயிரிழந்தவர்களில் 30 பேர் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் மருத்துவமனை சார்பில் தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தகவல்களை பொறுத்தவரையில சரியாக இன்று காலை 12:40 மணி அளவுல எடுத்த இந்த தகவல்ல கரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில மொத்தமாக 39 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க இந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி. அதுல ஆண்கள் 13 பேரும், பெண்கள் 16 பேரும், ஆண் குழந்தைகள் 4 பேரும், பெண் குழந்தைகள் 6 பேரும் என மொத்தமாக 39 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதில் 30 பேர் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து 90 கேஷுவாலிட்டி இதுவரையும் அந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வந்திருப்பதாகவும் மருத்துவமனை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே 38 பேர் உயிரிழந்ததாக மருத்துவமனை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில தற்போது உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 39ஆக அதிகரித்திருக்கிறது. அதுல குறிப்பாக குழந்தைகள், ஆண் குழந்தை 4 பேர், பெண் குழந்தை 6 பேர் என மொத்தமாக சேர்த்து 39 பேர் உயிரிழந்திருப்பதாக 12:40 மணி அளவு தகவலாக மருத்துவமனையிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. விக்னேஷ், வீரகுமார், 39 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதில் 10 குழந்தைகள், 16 பேர் பெண்கள், 13 பேர் ஆண்கள் என்ற விவரம் வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 90 பேர் மருத்துவ சிகிச்சையில் இருப்பதாகவும் இன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக சில நபர்கள் முன்னடியாக குறிப்பிட்டிருந்தார்கள். அவர்களுடைய தற்போதைய நிலை என்ன? இப்ப சிகிச்சையில் இருக்கக்கூடிய இந்த 90 பேரின் நிலை குறித்து ஏதேனும் அறிக்கை வெளியாகிருக்கா? சரியாக ஆன் ட்ரீட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய வகையில தீவிர சிகிச்சையில ஏற்கனவே 51 பேர் அந்த அரசு மருத்துவக் கல்லூரியில இருந்திருக்கிறாங்க. அதுல அடல்ட் மேல பொறுத்தவரையில 26 பேரும், அடல்ட் ஃபீமேல் 25 பேரும் என 51 பேர் சற்று முன்னதாக தீவிர சிகிச்சையில இருந்திருக்கிறாங்க. தொடர்ந்து கரூர் மட்டும் இல்லாம சேலம், திண்டுக்கல், திருச்சி, அதை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளில் இருந்தும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவம் துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் அனைவருமே கரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வரவழைக்கப்பட்டு தொடர்ந்து மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகளுக்கு தீவிரமாக சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு வந்தது. சற்று நேரத்திற்கு முன்பாக 51 பேர் அங்கு சிகிச்சை தீவிரமாக வழங்கப்பட்டு வரக்கூடியது என தெரிவித்திருந்தார்கள். அதுலதான் 38 பேர் ஏற்கனவே உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை ஒன்று அதிகரித்து மொத்தமாக 39 பேர் 12:40 மணி அளவு வரை உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கிறாங்க. இந்த கூட்ட நெரிசல் சம்பவம் என்பது இந்தியாவையே உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு சம்பவமாக பார்க்கக்கூடிய சூழ்நிலையில ஆண் குழந்தைகள் 4 பேரும், பெண் குழந்தைகள் 6 பேரும் இதுவரை இந்த கூட்ட நெரிசல்ல உயிரிழந்திருக்கிறாங்க. குறிப்பா குழந்தைகளை பொறுத்தவரையில மொத்தமா 10 பேரும், ஆண் பெண் இருவரை சேர்த்து மொத்தமாக 29 பேரும் என மொத்தமாக 39 பேர் 12:40 மணி வரை உயிரிழந்திருக்கிறாங்க. தொடர்ந்து மருத்துவர்கள் மற்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் இருந்தும் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவம் சார்ந்த அதிகாரிகள் அரசு மருத்துவக் கல்லூரி, கரூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தொடர்ந்து விரைந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் இந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி மூச்சு விட முடியாம தீவிர நிலையில அனுமதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து உயிரிழக்கக்கூடிய ஒரு சம்பவம் அந்த பகுதியில மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்போது வரை 39 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். விக்னேஷ், வீரகுமார், எவ்வளவு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க, அதுல யார் யார் என்ற விவரங்கள் வெளியாகிருக்கு, எவ்வளவு பேருக்கு அங்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டு வருது அப்படின்ற விவரங்களும் வெளியாகிருக்கு. இப்போ இது அரசு மருத்துவமனையுடைய விவரங்களாக இருக்கு. இப்போ தனியார் மருத்துவமனைகளிலும் பலர் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக முன்பே தகவல் வெளியாகியிருந்தது. அதற்கான அதிகாரிகள் எந்தெந்த மருத்துவமனையில் எவ்வளவு பேர் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க போன்ற விவரங்கள் சேகரிக்கும் பணியும் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இப்ப அரசு தரப்பில இருந்து வெளி தனியார் மருத்துவமனைகளை எவ்வளவு பேர் சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற விவரங்கள் ஏதேனும் தெரிய வந்திருக்கா? அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக விக்னேஷ், அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு வரக்கூடிய வழியிலேயே பலரும் தீவிர சிகிச்சையிலையும்
பல பேர் உயிரிழந்த நிலையில தான் மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு வரப்பட்டதாகவும் தெரிவித்திருந்தாங்க. இங்கே அரசு மருத்துவக் கல்லூரி மட்டுமல்லாம விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இடத்தை சுற்றி இருக்கக்கூடிய தனியார் மருத்துவ அலுவலகங்களுக்கும் அங்க அவங்களே தனித்தனியா பிரைவேட் ஆம்புலன்ஸ் வச்சு கொண்டு போனதாக சொல்றாங்க. இது தவிர 108 ஆம்புலன்ஸ் மூலமாகவும் ஆட்டோக்கள், 2 சக்கர வாகன ஸ்ட்ரக்சர் உள்ளிட்ட பல வழிகள்ல அங்க மூச்சு திணறல் ஏற்பட்டவர்களை அழைத்துட்டு வந்திருக்கிறாங்க. இப்ப இதுவரை கொடுத்திருக்கக்கூடிய அரசு சார்பில் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அறிக்கை என்பது அரசு மருத்துவக் கல்லூரி, கரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கையா இருக்கிறது. இது தவிர தனியார் மருத்துவமனைகள்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறவர்களுடைய விவரங்கள், தனியார் மருத்துவமனைகள்ல எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறாங்க என்பது தொடர்பான விவரங்களையும் தமிழ்நாடு சுகாதாரத்துறை சார்பில் தீவிரமா கணக்கெடுத்துக்கிட்டு வராங்க. ஏற்கனவே அரசு மருத்துவக் கல்லூரி கரூர் செயல்படக்கூடிய ஒரு பெரிய ஒரு மருத்துவக் கல்லூரியாக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த மருத்துவக் கல்லூரியில 24 மணி நேரமும் சுழற்சி முறையில மருத்துவர்கள், செவிலியர்கள் தொடர்ந்து வேலை செய்யக்கூடிய வகையில இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த ஒரு சம்பவம் ஏற்பட்ட உடனே உடனடியாக அங்க என்னென்ன பணிகள் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் முடுக்கு வைக்கப்பட்டு அமைச்சர் மா சுப்பிரமணியனும் அங்க இருக்கக்கூடிய மருத்துவ அதிகாரிகளுக்கு தொடர்பு கொண்டு இது போன்ற வரக்கூடிய கேஸை உடனடியா பார்க்கணும்னு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காரு. அதன் அடிப்படையில தொடர்ந்து தீவிரமாக சிகிச்சை அளித்து வரும் சூழ்நிலையில தான் அரசு மருத்துவக் கல்லூரியில மட்டும் 39 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. தொடர்ந்து தனியார் மருத்துவக் கல்லூரி அதுல சிகிச்சை பெற்று வரக்கூடியவங்க, தனியார் மருத்துவமனைகள்ல எத்தனை பேர் இருக்காங்க என்பது குறித்த ஆய்வுகளையும் சுகாதாரத்துறை சார்பில் எடுத்து வருகிறார்கள். அது குறித்த அறிவிப்புகள் இன்னும் சில நேரங்கள்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. விக்னேஷ். வீரகுமார், இப்போ சுகாதாரத்துறை சார்பாக என்னென்ன பணிகள் நடந்துட்டு இருக்கு, என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விவரங்களை வந்து குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போ 39 பேர் உயிரிழந்திருந்தாங்க அப்படின்ற விவரங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ இதுல அவங்களுடைய உடற்கூறு ஆய்வு என்பது நள்ளிரவே தொடங்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. அந்த பிரேத பரிசோதனைக்கான நடவடிக்கை என்பது தொடங்கப்பட்டு விட்டதா? அது குறித்த விவரங்களை அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்களா? ஏற்கனவே இந்த 38 பேர் உயிரிழந்த நிலையில அவர்களுடைய உறவினர்களுக்கு பலருக்குமே யார் யார் உயிரிழந்திருக்கிறாங்க என்ற அடையாளம் என்பது தெரியாம தான் இருந்தது. இந்த நிலையில தான் உயிரிழந்த 39 பேர்ல, அதாவது 12:40 மணி அளவுல வரை உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 39 இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர்கள்ல 30 பேர் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக தெரிவிக்கிறாங்க. பெரும்பாலான 10 பேர்கிட்ட குழந்தைகள் இருக்கக்கூடிய காரணத்தினால பலருமே தங்களுடைய குழந்தைகள் காணோம் அப்படின்னு சொல்லிதான் அந்த மருத்துவக் கல்லூரி முன்பு அழுத காட்சிகளை நம்மளால பார்க்க முடிந்தது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் 10 குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறாங்க. அதுல மொத்தமா 30 பேர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து அவர்களை உடற்கூறாய்வு செய்வதற்கான பணிகளும் மருத்துவ கல்லூரி சார்பில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த பகுதிக்கு செல்லக்கூடிய சூழ்நிலையில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்ற அரசு சார்ந்த துறை செயலாளர்களும் மருத்துவக் கல்லூரியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்துல உயிரிழந்தவர்களுடைய இந்த உடற்கூறாய்வு தொடர்பான அறிக்கைகள் வெளிவர வாய்ப்பு இருக்கிறது. விக்னேஷ். வீரகுமார், இந்த துயர சம்பவம் நிகழ்ந்த உடனேயே அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்பது முடுக்கிவிடப்பட்டிருந்தது. அங்கு வரக்கூடிய ஆம்புலன்ஸில் வரக்கூடிய அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்ததை நம்ம பார்த்தோம். தனி வார்டு ஏற்படுத்தப்பட்டு முறையான சிகிச்சை அளிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக முன்னரே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த விஷயத்துல இப்போ நீங்க 90 பேர் கிட்டத்தட்ட இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்களே, அதுல அதிதீவிர சிகிச்சை யாருக்கேனும் தேவைப்படுதா? அவங்க வேறு மாற்று தனியார் மருத்துவமனைக்கோ அல்லது உயர் சிகிச்சை தேவைப்படும் பட்சத்துல வேற ஏதேனும் இடத்திற்கு மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏற்கனவே 16 பெண்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. குறிப்பா இந்த கூட்டத்துல அதிகமான பெண்கள் இருந்ததாகவும் குழந்தைகளும் இருந்ததாகவும் அந்த கூட்டத்துல இருந்த செய்தியாளர்கள் நமக்கு தெரிவித்ததை பார்க்க முடிந்தது. எனவே பெண்களுடைய உயிரிழப்பு ஆண்களை கம்பேர் பண்ண வகையில தற்போது வரை சற்று அதிகமா இருக்கக்கூடிய காரணத்தினால பெண்கள் இந்த கூட்டத்துல அதிகமாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே தீவிர சிகிச்சையில இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்தவரையில தொடர்ந்து அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதுவரை 90 கேஷுவாலிட்டி இருந்தாலுமே அவர்களுக்கு தேவையான அந்த மூச்சு கொடுக்கக்கூடிய அந்த சிகிச்சை உள்ளிட்ட சிகிச்சைகளும் தொடர்ந்து மருத்துவக் கல்லூரி சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது. முதலுதவி அங்க செஞ்சு உள்ள கொண்டு வந்து அதற்கு அடுத்து அவர்களுடைய நிலை குறித்து தீவிரமாக சோதனை செஞ்சு அதற்கான சிகிச்சைகளும் மருத்துவக் கல்லூரி சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது. உடற்கூறாய்வு ஒரு பக்கம் உயிரிழந்தவர்களுக்கு நடந்து வரக்கூடிய சூழ்நிலையில இப்ப தீவிர சிகிச்சையில வரக்கூடியவர்களுக்கான சிகிச்சைகளும் தொடர்ந்து மருத்துவக் கல்லூரி சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது. சரியாக இந்த சம்பவம் என்பது 8:30 இந்த மணி அளவுல நடந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில தொடர்ந்து மருத்துவக் கல்லூரிக்கு வருபவர்களுக்கு தீவிர சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு வருகிறது. அதுல வர வழியிலேயே பலரும்
மூச்சு திணறல், கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்ததாகவும் தெரிவித்திருந்தாங்க. மொத்தமா 39 பேர் இதுவரை உயிரிழந்திருக்கிறாங்க. மேலும் பலி எண்ணிக்கை உயர்வதற்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கிறாங்க. ஏன்னா பலரும் தீவிர சிகிச்சையில் இருக்கிறதுனால மேலும் கவலைக்கிடமான இருப்பவர்கள் உயிரிழப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. விக்னேஷ். வீரகுமார், இப்போ சுகாதாரத்துறை சார்பா என்னென்ன விஷயங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருது அப்படின்ற விவரங்களை சொன்னீங்க. இது 12:40 12:50 மணியான விவரங்கள் படி நீங்க இப்ப சொல்லியிருக்கீங்க. தொடர்ச்சியாக விசாரணை, அதற்கான பணிகள் நடந்துட்டு இருக்கா? அப்ப அடுத்ததா வரக்கூடிய அறிவிப்புல என்னென்ன விஷயங்கள் இடம்பெற வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு? இதுவரைக்குமே இந்த சம்பவம் தொடர்பாக அதிமுக, திமுக, பாஜக, பாமக என பல்வேறு கட்சிகளும் தங்களுடைய இரங்கல்களை தொடர்ந்து தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில தமிழக வெற்றி கழக தலைவருமே அவருடைய இரங்கல் குறிப்பையும் பதிவிட்டிருந்தார். இந்த நிலையில தான் கரூர் மாவட்டம் மட்டுமில்லாம தமிழ்நாடே இந்த சம்பவத்தால ஒரு துயரமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஏன்னா மாலை வரை அந்த கூட்டத்துல இருந்தவர்கள் எல்லாம் விஜய பாத்திர மாட்டோமா, அவரை பேசி அவர் பிரச்சாரம் பண்ணும்போது அவர் என்ன பேச போறாருன்னு கேட்ட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல இருந்தவங்க தான் இந்த 39 பேருமே உயிரிழந்திருக்கிறாங்க. ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு இடத்துல இருந்தவங்க விஜய பார்க்கணுங்கிறதுக்காக ஆர்வத்தோட அவங்க குழந்தைகள் எல்லாம் தூக்கிட்டு வந்த நிலையில தான் அதுலதான் இந்த 39 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவமா தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கிறது. பொதுவா கரூரை பொறுத்தவரையில பலரும் ஒரு தொழில் மாநகரமா இருக்கு. பலரும் தொழில் செய்து அவர்களுடைய குடும்பத்தை ஓட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில இது விஜய் வரார் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக போய் சென்று பார்த்ததுல இந்த ஒரு பலி எண்ணிக்கை என்பது 39 இருக்கிறது. மருத்துவத்துறை சார்பில் தகவல்களை கேட்கும் போது தொடர்ந்து சிகிச்சைக்கு வருபவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான சிகிச்சைகள் அரசு மருத்துவக் கல்லூரியில வழங்கப்பட்டு வருகிறது எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம தனியார் மருத்துவமனைகள்ல அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களுடைய விவரங்களும் அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை, குறிப்பாக அந்த பிரச்சாரம் செய்த இடத்தை சுற்றி இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைகள்ல எத்தனை பேர் அனுமதிச்சிருக்கிறாங்க, அங்க இருக்கவங்களுடைய உடல்நிலை தற்போது எப்படி இருக்கு, அதுல ஏதாவது உயிரிழப்பு இருக்கிறதா? ஏன்னா அரசு மருத்துவக் கல்லூரியில மட்டும்தான் தற்போது வரை 39 இருக்கிறது. எனவே தனியார் மருத்துவமனைகள்ல உயிரிழப்பு இருக்கிறதா என்பது குறித்தும் தெரிவிச்சிருக்கிறாங்க. முதலமைச்சர் தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, செந்தில் பாலாஜி உள்ளிட்டோரிடம் தொலைபேசி வாயிலாகவும் அங்க இருக்கக்கூடிய கள்ள நிலவரங்களை கேட்டு வரக்கூடிய சூழ்நிலையில தற்போது வரை 39 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. தொடர்ந்து மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பலருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் பலரும் அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கியதுல கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்படுகிறது. வீரகுமார், கரூரிலிருந்து கிடைக்கப்பெறக்கூடிய அனைத்து செய்தியிலுமே கவலை அளிப்பதாகவே இருக்கிறது. கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தொடர்ச்சியாக சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அதில் சிலரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தொடர்ச்சியாக நமக்கு தெரிவிக்கின்றன. சற்று முன்பாக வரை 38 பேர் உயிரிழந்திருந்த நிலையில் தற்போது 39 அந்த பலி எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. தற்போது வரை 30 பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள அந்த 9 பேரின் உடல்களை அடையாளம் காணும் பணிகள் தற்போது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் உறவினர்களிடம் கேட்டு விசாரணை நடத்தி இப்படி அடையாளம் காணப்படுகிறதா, என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றாங்க இப்ப இதுல? இதுவரையும் 39 பேர்ல 30 பேர் ஐடென்டிஃபை ஆயிருக்கிறதுனால அந்த 30 பேருக்கான உறவினர்கள், ஏன்னா இப்ப ஐடென்டிஃபை பண்ணப்பட்டவங்களுடைய குடும்பத்தார் அங்கங்க அந்த மருத்துவக் கல்லூரி வெளியிலையும் சுற்றுப்பயணம் அவர் பிரச்சாரம் செஞ்ச அந்த இடத்துலயும் நின்று கொண்டிருந்ததை நம்ம இப்ப களத்திலிருந்து பார்த்தோம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில 30 பேர் ஐடென்டிஃபை ஆயிருக்காங்க இறந்தவங்க. அப்படிங்கிறப்போ அவங்களுடைய உறவினர்கள் குடும்பத்தினரிடம் முதல்ல அந்த செய்தியை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதன் பிறகு அவர்கள் உடற்கூறாய்வு செய்வதற்கான பணிகளையும் மருத்துவமனை சார்பில் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். இந்நிலையில தான் கிட்டத்தட்ட 11க்கும் மேற்பட்ட வாகனங்கள் மூலமாக உயிரிழந்தவர்களை அவர்களுடைய இல்லத்திற்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் ஆம்புலன்ஸ் அமரர் ஊர்தி மூலமாகவும் அந்த உயிரிழந்தவர்களை பிரேத பரிசோதனைக்கு பிறகு அவர்களுடைய இல்லத்திற்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கையும் ஒரு பக்கம் எடுக்கப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் கரூர் செல்லக்கூடிய காரணத்தினால உயிரிழந்தவர்களுக்கு முதலமைச்சர் நேரில் அஞ்சலி செலுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளும் ஒரு பக்கம் செய்து வரக்கூடிய சூழ்நிலையில இங்க இப்ப கேஷுவாலிட்டியா 90 பேர் அட்மிட் ஆயிருக்கிறதுனால அவர்களையும் நேரில் சந்தித்து உடல்நிலை குறித்து கேட்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக கூட்ட நெரிசல், அதாவது 10,000 பேர் தான் வருவாங்க அப்படின்னு தாவேகா சார்பில் சொல்லி இருந்தாலும் கட்டுக்கடங்காத வகையில ஒரு சிறிய குறுகிய சாலையில விஜய பார்க்க திரளான மக்கள் திரண்டதால அந்த ஒரு கூட்ட நெரிசல், அதுல
கை குழந்தைகள் பலரும் வச்சிருந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 5-6 வயது படிக்கக்கூடிய குழந்தைகள், 5வது 6வது படிக்கக்கூடிய குழந்தைகளும் அந்த கூட்டத்துல விஜய காண வந்திருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இது போன்ற ஒரு துயர சம்பவம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு திரையில கவர்ச்சியான ஒரு நடிகர் பல படங்களை நடித்து தமிழ் மட்டும் இல்லாம மற்ற மொழிகள்லயும் நடித்திருக்கக்கூடிய விஜய பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோட வந்தவர்கள் தான் 39 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். வீரகுமார், இப்போ கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருது அப்படின்றத நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். அமைச்சர்களாக இருக்கட்டும், உயர் அதிகாரிகளாக இருக்கட்டும், தொடர்ச்சியா அங்கு வந்த வண்ணமே இருக்கிறார்கள். தற்போது வரை எவ்வளவு பேர் அங்கு வந்து சிகிச்சையில் இருக்கிறார்கள் போன்ற விவரங்கள்லாம் நமக்கு தெரிய வந்திருக்கு. ஆனா தனியார் மருத்துவமனைகள்ல எவ்வளவு பேர் சிகிச்சையில் இருக்கிறாங்க, அங்க என்ன நிலவரம் அப்படின்றது தெரியல. ஆனாலும் கூட தமிழக அரசு தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவர்களும் கட்டணம் வாங்கக்கூடாது, அவர்களுக்கும் அங்கு உரிய உயர் சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் அப்படின்ற விஷயத்த செந்தில் பாலாஜி சொன்னதையும் நம்ம கேட்டோம். இப்போ மருத்துவத்துறை சார்பா அங்க இருக்கக்கூடிய இல்ல மாவட்ட சுகாதாரத்துறை சார்பா தனியார் மருத்துவமனைகளுக்கு ஏதேனும் அறிவுறுத்தல் கொடுத்திருக்கிறாங்களா? கண்டிப்பாக இந்த ஒரு துயர சம்பவத்தின் போது தனியார் மருத்துவமனைகள்ல அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய யாருக்கும் கட்டணம் வாங்கக்கூடாது, அவர்களை இந்த நேரத்துல கட்டணத்தை வாங்கி காயப்படுத்தக்கூடாது என்ற அறிவுரைகள் எல்லாம் அமைச்சர் செய்தியாளர் சந்திப்புல தெரிவித்திருந்தாரு. அதே போலவே மாவட்ட மருத்துவ அதிகாரி தலைமையில நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய குழு, அவருக்கு கீழே இருக்கக்கூடியவங்க தனியார் மருத்துவமனைகள்லையும் தொடர்பு கொண்டு இந்த தகவல்களை தெரிவித்திருக்கிறாங்க. குறிப்பா தனியார் மருத்துவமனைகள்ல எத்தனை பேர் அனுமதிக்க அதுல எவ்வளவு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க என்ற தகவல்களை ஒரு பக்கம் விசாரிச்சுட்டு வந்தாலும், இப்ப அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சையில இருக்கக்கூடியவர்கள்ட்ட அதிகப்படியான கட்டணங்களை வாங்கக்கூடாது, கட்டணங்களை அரசு பார்த்துக்கும், எனவே கட்டணத்தை காரணம் காட்டி அவர்களுடைய உயிரில் விளையாட வேண்டாம் எனவும் அரசு மருத்துவ அதிகாரிகள் மூலமாக தனியார் மருத்துவமனைகளுக்கு ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதனை ஃபாலோ பண்ணி பெரும்பாலான தனியார் மருத்துவமனைகள்ல இலவசமாகவே இந்த நேரங்கள்ல சிகிச்சை என்பது வழங்கப்படுகிறது எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அரசு மருத்துவமனை, அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, தனியார் மருத்துவமனையில தீவிரமான பரிசோதனை, அதனை தொடர்ந்து சிகிச்சை என்பது தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் பள்ளி எண்ணிக்கை உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என அங்க இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் தெரிவிக்கிறாங்க. ஏன்னா தொடர்ந்து மருத்துவமனைக்கு உள்ளே அழைத்து செல்லப்பட்டவர்கள் அரசு மருத்துவமனையை பொறுத்தவரையிலேயே மிகவும் கவலைக்கிடமான நிலையில் பலரும் சென்றதாக தெரிவிக்கிறாங்க. இதுவரை 39 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில மேலும் உயிரிழப்புகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.